वंदे गुरु परंपरा यो नित्यमच्युतमदां भजे गुरुग्मव्यामोदस्तेजनाय मे सद्गुरो भगवतो श्रीगुरुन्दो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता
நாராயணனே நமக்கே பரிதருவான் தாளோர் குழப்படிந்தேலோர் என்பாவாய் மார்கழி திங்கள் முதலை தருணாளார் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரடி சீர்மதுமாய் பாடி செல்வ சிறுமீர்வான் ஊரே கொடுங்கள் என்போவன்வான் ஏராத கண்ணீர் சோதேரும் சிங்கம் ஆர்மேன் சிங்கள் தருவதிலும் போதுமத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் தாளோர் குழப்படிந்தேலோர் என்பாவாய் வையத்து வாழ்வீரான் நமக்கு செய்யும் திருவள்ளுவரிலோர் ஆக்கடல் வையத்தின் நீயும் பாடுவோம் நாட்டாலே நீராடி நீர்களும் அழைத்து நாம் உள்ளோம் செய்யாத செய்யும் தீக்குறளை சென்றோம் ஐயம் நிச்சயம் நாம் நலிங்கை காட்டி நீமாறோரும் பாவாய் ஓங்கி உலகத்தே பாடி நாங்கள் நம் பாவித்து சாத்தி நீராடினார் தீங்கின்ற நாளெல்லாம் திங்கள் குமாரி வைத்து ஓங்குவதும் சென்றோடு செயல்பட உங்களை போதில் முதல்வர்கள் கண்படுவார் தேங்காதை முத்திருந்து சீர்த்தமதவற்றி வாங்க குறைநிலைக்கும் வள்ளல் பெரும்பதுக்கள் நீங்காத செல்வம் பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்திரிகளாடினார் தீங்கின்ற நாளெல்லாம் திங்கள் குமாரி வைத்து ஓங்குவதும் சென்றோடு செயல்பட உங்களை போதில் பரிவர்த்தனம் படைப்பார் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலர்த்தி வாங்க உடல்நிலைக்கும் வள்ளல் பெரும்பதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய் ஆணிமழை கண்ணா உறுதி கைதரவே ஆணிகள் பொக்கு மறுத்துவிடா தேடி குடிமுதல்ல உள்ளோர் போல் கைகலத்து ஆழியன் தோழை பத்மநாபன் கையில் ஆழியோர் மின்னி வளப்புரி போல் நின்றறிந்து ஆடாதே சார்ந்தோம் தரமணி போல் வாழ்வதில் பெய்கிறாய் நாங்களும் மாவெளியோரும் பாவாய் மாயனை கண்டபடமுதலை மைந்தனை உயர்களில் எவனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றமணி விளக்கை ஆயை குலர் விளக்கம் செய்த தாமோதரனை ஆயினான் பாடி மத்தினால் சிந்திக்கார் ஓய்களையும் முதல்வாள் நின்றனவம் ஈரில் சுந்தரம் பேரோரும் பாவாய் உள்ளம் சிறப்பினவான் கொண்டடையன் கோயில் நாராயணன் மூர்த்தி பாடவும் நீ கேட்டே விடத்தியோ உன்னை கூவான் வந்து நின்றோம் ஒரு தலைமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவாய் தூமணிமானத்து சித்தம் விளக்கியார் சுகம் தோழ தீரணமே கண்படரும் ஆமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவாய் ஆமீரோட எழுப்பீரோ மகள்தான் உபயோ நிச்சலோ அனந்தரோ திறப்பட்டாளோ ஆமாயன் மாதவன் கைதுந்தனின்று நாமம் பரவம் நவிந்தேலோரும் பாவாய் சுரத்தம் புகைநாமனாய் மாற்றம் தாராளோ வாசந்திரவாதார் நாட்டத்துடாய் நாராயணன் அம்மாள் தோற்ற பரகரம் முட்டியனார் அன்றொருநாள் கோத்திரத்தில் வாய் வீழ்ந்த முகவர்ணம் தோற்றமக்கே எழுந்திருந்தாம் சந்தானம் ஆத்தாளங்களுடைய எழுந்தனமே
மனத்திற்கிரியானை பாடவும் தீவாய் திரவாய் நீத்தார் எழுத்தையாய் இதன்ன வேறுணக்கம் அனைத்தெல்லாத்தார் பரிசேலவரும் பாவாய் நின்றாய் கேட்டானை கொண்டாரக்கனை பிள்ளிக் களைந்தானை தீர்த்துமை வாடிப்போய் வெள்ளகளெல்லாம் பாவைக்களம் புக்கார் வெளியெழுந்து விளையாட்டுடன் உள்ளம் சிலம்பினான் போதனை கண்ணினான் உள்ள புயல குறைந்து நீராடாதே பள்ளி கிடந்தோ பாவாய் நீ நன்னாடால் அள்ளந்தெழுந்து கலந்தேலோரும் பாவாய் உங்கள் விளக்கடை தோட்டத்து வாயில் செங்கல் நீர் வாயில் தாங்கள் வாய் பொங்கினான் செங்கல் புடைக்கூரை வெற்றத்தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதத்தார் எங்களை முன்னெடுக்குவான் வாய் பேசும் எதிராய் நாடாடாய் நாவுடையாய் சங்குரஸ்தலம் ஏந்தும் கடற்கையன் அங்கைய கண்ணானை பாடையிலோரும் பாவாய் எல்லே நன்றியை இன்னும் புதியோ சிலர்களையே நங்கனீர் போதருகிறேன் பள்ளையும் கட்டளைகள் பள்ளையும் வாயிலும் பள்ளியீர்கள் நீங்களே நானே தானாயிடுக பள்ளி போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தாரோ நன்றிகள் வல்லானை கொண்டானை மாத்தாரை மாற்றடிக்கவல்லானை ஆயனை பாடையிலோரும் பாவாய் ஆயனாய் இந்த நந்தகோபுரனை போதிவாப்பானே உழைத்தோற்றும் தோரணவாசல் காப்பானே அணிகரவம் தாழ்கிறவாய் ஆயர் சிறுமிலோமுக்கு அரைவரை மாய் மணிமன்னன் நெஞ்சரே வாய் நேர்ந்தான் உயிரோமாய் வந்தோம் திருழப்பாடுவான் ஆயார் உண்ணும் மாற்றாதே அம்மா நீரே கதவம் நீரே பாவாய் ஆயனாய் இந்த நந்தகோபுரனை போதிவாப்பானே உழைத்தோற்றும் தோரணவாசல் காப்பானே மணிகரவம் தாழ்கிறவாய் ஆயர் சிறுமிலோமுக்கு அரைவரை மாய் மணிமன்னன் நெஞ்சரே வாய் நேர்ந்தான் உயிரோமாய் வந்தோம் திருழப்பாடுவான் ஆயார் உண்ணும் மாற்றாதே அம்மா நீரே கதவம் நீக்கேலோரும் பாவாய் அம்பரமே கண்ணீரே சோரே அருள் செய்யும் உங்களிவான் நந்த கோபால எடுக்கிறாய் உமனார் எல்லாம் கொழுந்தே புறப்படக்கே இந்தரமாட்டி சோதாரை உள்ளவாய் அம்பரம் உலகத்தோம் உலகடந்தார் அம்பரமானே உறங்காது எழுகிறாய் செம்பக்கடலை சிறுவாசதேவா உமையும் நீயும் உறங்கேலோரும் பாவாய் நந்த கோபாலின் மருமகளே நம்பினாய் நந்தம் தமிழும் குழலி கிடைத்தவாய் நந்தையும் கோழி அழைக்கிறவான் மாதவி பந்தல்லே நந்தால் உயிரினங்கள் கூறினவான் சிங்காசனத்திலிருந்து காமந்தவாதியம் ஆராய்ந்தருளேலோரும் பாவாய்
கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய் தருளேலோரெம்பாவாய். அங்கே உலகமளத்தாய் அடி போற்றி, சென்னங்கத்தை நிலங்க சென்றாய் திரள் போற்றி, ஒன்றச்சவடம் வைத்தாய் புகழ் போற்றி, கண்டுபிடியாய் இழைத்தாய் கடல் போற்றி, தொண்டுபுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, போற்றி, என்றென்றும் சேவமே ஏற்றி பரவல்வார். இந்தியா வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். அங்கே உலகமளத்தாய் அடி போற்றி, சென்னங்கத்தை நிலங்க சென்றாய் திரள் போற்றி, ஒன்றச்சவடம் வைத்தாய் புகழ் போற்றி, கண்டுபிடியாய் இழைத்தாய் கடல் போற்றி, தொண்டுபுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, ரெண்டு வாயில் எடுக்கும் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவமே ஏற்றி பரவல்வார். இந்தியா வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். ஒருத்திமானாய் பிறந்து ஓரில் ஒருத்திமானாய் உழைத்து வளராய், நினைத்தார் கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்று ஏற்பெண்ண நின்றுமாறே. தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அழுத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஆய மணிகண்டா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டிய ஞானத்தை எல்லாம் கடந்த முரங்கனாய் பாலத்த வண்ணத்துன் பாசனத்தினவே ஓர்வன சுத்தங்கள் போய்ப்பாடுடையனவே சாரப் பெரும்படையே பல்லாண்டு செய்வாரே ஓரடக்கே குடியே விதானமே ஆயிரையாயிரேலோரெம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி குறைவண்டு யாம் பெருசமானம் நாடுபடும் பரிசினால் நன்றாக சுடவே தோள்வளையே தோடே சிவிப்பூவே பாடவே நனைய பலரும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு உடனே மீது முழங்க வழிவார குடியிருந்து முடிந்தேலோரெம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி குறைவண்டு யாம் பெருசமானம் நாடுபடும் பரிசினால் நன்றாக சுடவே தோள்வளையே தோடே சிவிப்பூவே பாடவே நனைய பலரும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு உடனே மீது முழங்க வழிவார குடியிருந்து முடிந்தேலோரெம்பாவாய். கரங்கள் பின் சென்று காணும் சேர்ந்துன்போம் அறிவொன்றில்லாத வாய்ப்புலத்து உந்தன்னை பிறகு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உறவற்றமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவே நமக்கு மொழிக்கு ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனமும் சீரியருளாது ஏவாரி தாராய் வரையேலோரெம்பாவாய். கரங்கள் பின் சென்று காணும் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத வாய்ப்புலத்து உந்தன்னை பிறகு பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் உறவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவே நமக்கு மொழிக்கு ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனமும் சீரியருளாது ஏவாரி தாராய் வரையேலோரெம்பாவாய். தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தாளை ஆண்டாளி பத்தியுடன் நாளும் கொழுத்தாய் மனமே மகிழ்ந்து சுடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை. ஒரு காலத்திலே கண்ணவிரானை அனுபவிக்க வேண்டும் என்று திருவாய்ப்பாடியிலே கோபிகைகள் நோற்ற நோன்பு. அந்த நோன்பை அவர்கள் எப்படி நோக்கார்களோ அதே அனுபவிக்கிறாள் ஆண்டாள். சீவிலிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்துக் கொண்டு அங்கே எழுந்திருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடையான் அந்த எம்பெருமானையே கண்ணனாக நினைத்துக் கொண்டு தன்னை ஒரு இடைப்பெண்ணாக நினைத்துக் கொண்டு தன்னுடைய தோழிகளை எல்லாம் ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய இடைப்பெண்களாக தோழிகளாக நினைத்துக் கொண்டு இந்த பாவை நோன்பை தொடங்குகிறாள். இந்த பாவை நோன்பு தொடங்கிய உடனே அடியவர்களை முன்னிட்டுக் கொண்டுதான் பகவானை பத்த வேண்டும், அடியவர்களை முன்னிட்டுக் கொண்டுதான் அரங்கனை சேவிக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுவதற்காக பாகவதர்கள் ஒருவராக எழுப்பிக் கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு அடைந்தார்கள். அங்கே கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவர்களிடத்தில் அனுமதியை பெற்றுக் கொண்டு நந்தகோபர் யசோதை பலராமன் கண்ணன் ஆகியோரை எழுப்பினார்கள். தப்பினை பிராட்டியை எழுப்பினார்கள். கிருஷ்ணாவதாரத்திலே முக்கியமான பிராட்டி யார் என்றால் நப்பினை பிராட்டி தான். ஒவ்வொரு அவதாரத்துக்கு ஒவ்வொரு பிராட்டி முக்கியம் என்று காட்டுவார்கள். ராமாவதாரத்திலே சீதா பிராட்டி பெரிய பிராட்டியாருடைய அவதாரம், அவள்தான் முக்கியம். வராக அவதாரத்திலே பூமி பிராட்டி பூமாதேவி, அவள்தான் அங்கு முக்கியம். கிருஷ்ணாவதாரத்திலே
யார் முக்கியமான பிராட்டி என்றால் நப்பிண்ணை பிராட்டி. அப்படி யாருடைய அவதாரம்? அவள் லீலாதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, லீலாதேவி சொல்றோம். அந்த லீலாதேவியுடைய அவதாரம் தான் நப்பிண்ணை பிராட்டி. நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை அடைய வேண்டும். நப்பிண்ணை பிராட்டி எழுப்பினாள் 18வது பாசனத்திலே. 19, 20 2 பாசனங்களிலே கண்ணனையும் நப்பினையும் சேர்த்து எழுப்பினார்கள். நப்பினை பிராட்டி சொன்னால், நான் உங்களையே ஒருத்தி என்றோம், நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணனை எழுப்பலாம்னு எல்லோரும் சேர்ந்து 21வது பாசனத்திலே கண்ணபிரானை எழுப்பினார்கள். அவனிடத்திலே இந்த 22வது பாசனத்திலே அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏன், எங்கள் மேல் சாபம் விழிந்து, கண்ணதிறந்து பார்த்தால் எங்களுடைய சாபம் எல்லாம் குறைந்து விடும் அப்படின்னு சொன்னோம். சாபம்னா என்னன்னு ரொம்ப அழகா காட்டிட்டோம். சாபம் தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு அகலி, அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு சாபத்தினாலே அகலியை நோய் கல்லாகி விட்டாள், அந்த சாபத்தை சொல்றாடான்னா அந்த சாபத்தை சொல்லலை. என்ன சாபம் சொல்றாங்க? எம்பெருமானை பிரித்திருத்தாத சாபம். நீ கண்ணை திறந்து பார்த்தா உன்னோடு நாங்கள் சேர்ந்து விடுவோம், அப்ப எங்களுக்கு அந்த சாபம் போயிடும், உன்னோட பிரித்திருத்தாத சாபம் போயிடும்னு அதைத்தான் சொன்னான்னு சொல்லுவோம். சரி, உங்களுக்கு என்ன வேணும் என்று கண்ணன் கேட்க, நீ இங்கிருந்தெல்லாம் கேட்கக்கூடாது, 4 அடி நடந்து வர வேண்டும், சிங்கம் போலே நடந்து வர வேண்டும் சொன்னான். சிங்கம் போலே நடந்து வந்தால் அவனை பார்த்து என்ன சொன்னா, அடி போர்த்தி, திறன் போர்த்தி, கழல் போர்த்தின்னு உங்களுக்கு பல்லாண்டு பாடத் தொடங்கினார்கள், மங்களாசாசனம் பண்ண தொடங்கினார். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கண்ணன் கேட்க, உன்னையே அழைத்து வந்தோம். 25வது பாசத்திலே உன்னை பெறுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்றோம். பறை பறையும் கீழ் சொல்லிட்டே வந்தீங்களே, அது ஊராருக்காக பறை பறைன்னு சொல்லணும், எங்களுக்கு வேண்டியது நீதான் சொல்லணும். சரி, நோன்பு, இந்த மார்கழி நோன்பு, அதற்கு வேண்டிய வஸ்துக்கள் என்னெல்லாம் வேணும்னு கேட்டா, அது பாஞ்ச சன்னியமே போல்வர சங்கங்கள், சால பெரும்பறை, வல்லாண்டு இசைப்பார், கோல விளக்கு, கொடி, விசாரம், இதெல்லாம் வேணும்னு கேட்டார். நோன்பை தலையை கட்டி முடித்த பிற்பாடு, நோன்பெல்லாம் முடித்த பிறகு எங்களுக்கு என்ன வேணும்னா, அது நேர்த்திய பாசனத்திலே ஆடை உடுப்போம், நிறைய ஆபரணங்கள் வேணும், சூடகம், தோள்படை, தோடு, செவிப்பு, பாடகம் என்ன ஆபரணங்கள் வேணும். இத்தனை நாள் நாங்கள் ஆபரணமே போட்டுக் கொள்ளவில்லை, நான் நோன்புல இருக்கும்போது அதுக்கு மேலே இத்தனை நாள் நெய் உண்ணோம், பால் உண்ணோம் இருந்தோம். நாங்கள் பால் நெய்லாம் சாப்பிடலன்றதுனால நீங்கள் இருவரும் பால் நெய் தான் தொடவே இல்லை. யார் இருவர்? கண்ணனும் நப்பினையும் பாலையை தொடலியும். இத்தனை பேர் சாப்பிடாம இருக்காள், நாம எப்படி சாப்பிடுறதுன்னு அவா அப்படி இருந்தா. அப்போ ஊர்ல என்ன ஆயிடுச்சு, திருவாய்ப்பாடியில யாருமே சாப்பிடலன்னா ரொம்ப அதிகமா மிதமிட்டு போய்விட்டது பால், தயிர், நெய் எல்லாம். இப்போ அத்தனை பாலையும் இப்பொழுது கழிக பண்ணி சாதத்தை ஜலத்துல கொதிக்க வைக்காமல் பாலையே கொதிக்க வைக்க வேண்டும். அதுதான் பால் சோறு. இந்த பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குடியிருந்து எல்லாம் பண்ணிடலாம். பெருமாள் இந்த கஷ்டமே இல்லை. எம்பெருமான விரதம் இருக்கலாம், எம்பெருமான திருவாராதனம் பண்ணலாம், தடிக்க பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைச்சிடும். ஆனால் எது கிடைப்பது ரொம்ப அரிதுன்னா, இந்த அடியவர்களோடு கூடுவது ரொம்ப கஷ்டம் இருக்கும். அதுக்கு வடமொழியில பாகவத சமாகமம்னு சொல்லுவோம். அடியவர்களோடு சேர்ந்து எம்பெருமானை அனுபவித்தல்றது அது பெரிய பாக்கியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அதுதான் கோவில்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வீடு இருக்கு, எல்லார் வீட்லையும் பெருமாள் இருக்கு. அந்த பால்சோட நம்ம பாட்டி நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிடுங்கோன்னு வச்சிருக்கலாமே பெரியவர்கள். அப்படி வைக்காமல் எல்லாரும் ஒரு இடத்துக்கு வரணும், கோயில்னு ஒரு இடத்துக்கு வரணும். அங்க எல்லாரும் கலந்து அந்த பெருமாளுக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த திருப்பாவை சொல்லணும். அந்த திருப்பாவை சொல்லிட்டு பெருமாள் பிரசாதத்தை எல்லாரும் பகிர்ந்து எடுத்துக்க வேணும்னு வச்சிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, அந்த கூடியிலிருந்து குடியிருந்து நமக்கு தானங்களோடு கூடியிருந்தால்தான் நமக்கு சந்தோஷம். அதுதான் ரொம்ப உயர்வான ஒரு பலன்னு சொல்லியிருக்காங்க. தானவானுக்கு என்னன்னு கேட்டா, அடிவர்களோடு சேர்ந்து இருந்தா தான் அவருக்கு சந்தோஷம். அவர் தனியா இருந்தா அவருக்கு சந்தோஷம், ஒரு சந்தோஷமும் கிடையாது. அப்படி கூடியிருந்து குடிர வேண்டும். நம்ம கூடியிருந்தால் குளிர்ச்சின்னு சொன்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறது? பிரிந்திருந்தால் வாட்டம்னு தெரியும். பெருமாளோடு நாம் பெருமாளை போய் தனியாக அனுபவித்தால் அது நமக்கு வாட்டம். பெருமாளை அடியவர்களோடு சேர்ந்து அனுபவித்தால் அது குளிர்ச்சின்னு காட்டுறோம். அப்படி ஒரு 27 பாட்டு இப்படி போறது. 28வது பாட்டு இன்றைய பாசனம் கரவர்கள் பிரிச்சல். இந்த
பாசுரத்துல கண்ணபிரான் இவர்களை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, நீங்க பெரிய பலனெல்லாம் கேட்கிறீர்கள். என்ன கேட்டீங்க? மாலை மணிவண்ணால தார பெருமறை பன்னாடி செப்பார் எல்லாம் கேட்டீங்க. கூடார வழியில பாடகம் சூடகம் தோல்வடை ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு எல்லாம் கேட்டீங்க. இத்தனையும் பெறுவதற்கு ஏதாவது தகுதி இருக்கணும். ஏதாவது தகுதி இருந்தால் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த வடமொழியில உபாயம்னு சொல்லுவோம். உபாயம்னா ஆறு, வழி. ஆறுன்னா ஓடுற ஆறு இல்லை, ஆறுன்ற வார்த்தைக்கு வழின்னு பேர். ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, கடையில போய் நான் 1 கிலோ அரிசி வாங்கணும்னா அது நான் பெறக்கூடிய பலன் அரிசி வாங்கணும். ஆனால் அந்த அரிசி வாங்கணும்னா என்கிட்ட ஒரு 50 ரூபாயாவது கையில இருக்கணும். 50 ரூபாய் இருக்கேன்னா அதுதான் வழி. அதுக்கு உபாயம்னு பேர். இந்த வார்த்தையை நம்மளா புரிஞ்சுட்டாதான் இந்த பாசுரம் நம்மளா புரியும். 50 ரூபாயாவது கையில இருந்தா தான் 1 கிலோ அரிசி வாங்க முடியும் இன்னைக்கு. அப்ப அந்த 50 ரூபாய்ன்றது உபாயம், சாதனம், ஆறு, வழி, பல வார்த்தைகள் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. பொதுவா நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் பெறப்போவது இந்த 1 கிலோ அரிசி. இப்ப கண்ணன் என்ன கேட்கிறான்? இவர்களை பார்த்து, நீங்க பெரிய பலனெல்லாம் கேட்கிறீர்கள், இதற்கு உங்களிடத்துல என்ன உபாயம் இருக்கிறது? ஏதாவது உபாயம் விட்டாலும் பண்ணிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். அப்போ என்ன உபாயம் விட்டாலும், அரிசி வாங்குறதுனா கையில் 50 ரூபாய் இருந்தா போதும். கண்ணனை பெற வேண்டும் என்றால் அது எத்தனை ரூபாய் இருந்தால் கிடைக்கும் சுவாமி அப்படின்னா ரூபாய்க்கெல்லாம் அவன் வரமாட்டான். இந்த கண்ணனை பெற வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணிருக்கணும்? நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு அப்படி வச்சுக்கோம், நிறைய புண்ணியங்கள் பண்ணிருக்க வேண்டும். சரி, உங்களுடைய புண்ணிய கணக்கெல்லாம் சொல்லுங்க. யாருக்கு என்னென்ன புண்ணியம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏத்தா போல எத்தனை வஸ்துவை கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். இல்லையா? 50 ரூபாய் இருந்தா 1 கிலோ அரிசி, 500 ரூபாய் இருந்தா 10 கிலோ அரிசி. 50 ரூபாயை கொடுத்துட்டு 10 கிலோ அரிசி நான் கேட்க முடியாது. அப்ப எல்லாரும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புண்ணியம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏத்தா போல என்ன கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன் கண்ணன் சொல்றேன். கணையவாழ்லாம் சொன்னா, ஐயோ எங்களிடத்துல போய் நீ புண்ணியத்தை எதிர்பார்க்கிறாய், அது உபாயம்னு தான் பேரு. நம்ம புண்ணியத்துக்காக புண்ணியம்னு வச்சுப்போம். எங்களிடத்துல புண்ணியத்தை எதிர்பார்க்கிறாயே, எங்களிடத்துல தேடி தேடி பார்த்தாலும் எந்த புண்ணியமும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும். ஏன்னா நாங்கள் பண்ணதே இல்லைன்னா எந்த புண்ணியமும் தெரிந்து மனசறிந்து பண்ணதே இல்லைன்னு சொல்லி. சரி, மனசறிந்து பண்ணலன்னா பரவாயில்ல, எனக்கு ரொம்ப கருணை இருக்கு. கண்ணன் சொல்றார், எனக்கு ரொம்ப கருணை இருக்கு, நீங்க பண்ணக்கூடிய காரியத்தை எல்லாம் சொல்லுங்க. அதுல உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது புண்ணியம் பண்ணிருப்பீர்கள், அதை நான் தேடி எடுத்துட்டேன். ஒரு கோழி என்ன பண்ணோம், இவ்வளவு பெரிய குப்பை மேட்டு அடிச்சாலும் அதுல கிணறி மாணிக்கத்தை எடுத்துடும். அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய காரியத்தை சொல்லுங்க, நான் அதுல இருந்து புண்ணியத்தை எடுத்துக்கிறேன் கண்ணன் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தன் இருக்கான் ரொம்ப கெட்டவன், மனசறிந்து கூட எந்த நல்லதும் பண்ண மாட்டான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு கோபம் வந்தது, ஒரு மாடை அடிக்கணும், பசு மாடை அடிக்கணும்னு போறான். அடிக்கலாமா? பசு மாடை அடிக்கவே கூடாது. அவன் என்ன பண்றான், கட்டை எடுத்துட்டு மாடை அடிக்க போறான். மாடு பயந்துட்டு ஓடுறது. அப்படியே ஓடும் பொழுது மாடு என்ன பண்ணிடுது, கோயிலை சுத்தி இப்படி ஓடிடுச்சு. உடனே அவன் மாடை சொல்லிட்டே போறான். இவன் தெரிஞ்சு பண்ணான்னா ஒரு நாள் கூட கோயிலை இப்படி சுத்திட்டு போக மாட்டான், இப்படிதான் வரும். அவனுக்கு தெரியல, ஒரு வேகத்துல மாடை அடிக்கிறதுக்கு மாடை அடிச்சுட்டான். ஆனா கோயிலை சுத்திட்டான். பகவான் என்ன பண்ணார், சரி நீ மாடு அடிச்சேன்றது கெட்ட காரியம், இருந்தாலும் நீ பிரதட்சணம் பண்ணாயின்னு சொல்லி ஒரு புண்ணியத்தை உனக்கு தலையில ஏத்த. நீ தெரிஞ்சு பண்ணல போனா போகுது, ஏன்னா இப்படியே நீ தெரிஞ்சு நல்லது பண்ணவே மாட்டேன், நான் தான் ஒரு தலையில ஏத்தணும்னு சொல்லி அந்த மாதிரி பண்றேன். ஆனா நாமெல்லாம் வித்தியாசமானோம். பகவான் இந்த மாதிரி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மாடை துரத்துட்டு இப்படி போறோம் இல்ல, மாடு ரொம்ப வேகமா போயிடுச்சுன்னா இந்த மாடை இப்படி போனா பிடிக்க முடியாது, எதிரில் போய் அடிக்கலாம். நம்ம அப்படி வரும். நம்ம அவன் எப்படி எப்படியாவது தேடி புண்ணியத்தை எடுக்கலாம்னு நினைச்சாலும் நாம என்ன பண்ணுவோம்னா, நீ எவ்வளவு தேடினாலும் புண்ணியமே கிடைக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பண்ண முடியவர்கள் நாம். சரி, நீங்க பண்ற காரியத்தை சொல்லுங்க, அதுல புண்ணியம் கிடைக்கிறதான்னு பார்க்கிறோம். பார்க்கிறேன்னு கண்ணன் சொன்னார். சரி, நாங்கள் என்ன பண்ற காரியம், இடையர்கள் ஒரே காரியம் தான் நாங்கள் பண்றது. என்ன காரியம்? கறவைகள் பின் சென்று மாடுகள் பின்னால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னான். ஐயோ, இது போருமே, இதுக்கு மேல என்ன புண்ணியம் வேணும்? உங்களுடைய குல தொழிலான இந்த பசுக்களை காப்பாற்றுவது, இதை நீங்கள் பண்ணுகிறீர்கள் என்றால் இதுக்கு மேல ஒரு புண்ணியமே வேண்டாம், இது பெரிய புண்ணியம், இதவே பெரிய புண்ணியமாக வச்சுட்டு அவங்க நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்துடுறேன்னு சொன்னான் பகவான். ஆனா வேண்டாம்னு சொல்றாரு. ஏன்னா
பகவானை பெறுவதற்கு நாம் ஒரு காரியத்தை பண்ணி பகவானை அடைவதுன்னு சொன்னா அது மிக மிக தாழ்ந்ததுன்னு காட்டியிருக்கோம். நாம் ஒரு புண்ணியத்தை பண்ணி அந்த புண்ணியத்தின் பலனாக பகவானை அடைவது மிக தவறு. புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி பகவானை அடையணும்? ஏன் புண்ணியத்தை பண்ணணும்? 2 கேள்வி வரும் இல்லையா? நம்ம சொல்லிட்டு போயிடும். அப்ப பகவானை அடையணும்னா எப்படி அடையணும்? பகவானை கொண்டே பகவானை அடைய வேண்டும். இது நமக்கு புரியவே புரியாது. ஏன் புரியாதுன்னா, இப்ப வழி உபாயம்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? உபாயம்னு ஒண்ணு சொன்னேன், பலன்னு ஒண்ணு சொன்னேன். நம்ம உலகத்துல பார்க்கிற எல்லா விஷயமுமே உபாயம் வேறையா இருக்கும், பலன் வேறையா இருக்கும். ரெண்டும் சேர்ந்து இருக்கவே இருக்காது. இப்ப அரிசி வாங்கணும்னா அதுக்கு பணம்ன்றது உபாயம். இப்ப நான் ஊருக்கு போகணும்னா ஒரு பஸ்லயோ கார்லயோ போறேனே, அது உபாயம். பலன் நான் ஊருக்கு போறேன். ஒரு பரீட்சைக்கு நான் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு உபாயம் நான் படிக்கணும், அது பலன் நான் பாஸ் பண்ணி டிகிரி வாங்கணும். அப்ப பலன் வேறையாத்தான் இருக்கும், உபாயம் வேறையாத்தான் இருக்கணும்னா அப்ப நான் எவ்வளவு பணம் எடுத்துட்டு போகணும். அப்ப அந்த பலன் எவ்வளவு உயர்ந்ததோ அதுக்கேற்றா போல என்னுடைய உபாயம் பெருசாயிட்டே போகும். 1000 1 கிலோக்கு 50 ரூபாய், 10 கிலோக்கு 500 ரூபாய், 1000 கிலோக்கு 50,000 ரூபாய் எடுத்துட்டு போகணும். இப்ப மேல மேல ஏற ஏற என்னோட உபாயம், நான் பண்ண வேண்டிய உபாயம் ஏறிட்டே போகும். இப்ப நான் அடைய போகிற பலன் எது அப்படின்னா பகவானாக பெரிய பலன். அப்ப அது உபாயம் எவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்குதான் உபாயம். பகவத்கீதை என்ன சொல்றார்? கர்ம யோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணுன்னு சொல்றார். அதுக்கிட்டலாம் நம்மளால போக முடியுமா? போகவே முடியாது. அப்ப நாம இதே அரிசி எக்ஸாம்பிளுக்கே மறுபடியும் வரும். அந்த அரிசி எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 1000 கிலோ அரிசி தேவைப்படுறது, பெரிய அரிசி மண்டி வச்சிருக்கேன். நேரம் போனேன், நான் ஒண்ணுமே சொல்லல, 1 ரூபாய் கூட எடுத்துட்டு போல. அவர்கிட்ட அரிசியை கேட்டேன், உடனே 1000 மூட்டை அரிசியை கழிச்சுட்டேன். எப்படி இருந்துச்சார் அப்படின்னா, ஏன்னா அவர் எங்க அப்பா, கடை வச்சிருக்கிறவர் எங்க அப்பா. அப்போ அவர் என்ன பண்ணார்? நீ பணம் வச்சிருக்கியா? எல்லாத்தையும் பணம் கேட்டார். என்கிட்ட 1 ரூபாய் கூட கேட்கல. 1000 கிலோவா? நேரம் ஒரு 1000 கூட எடுத்துக்கோன்னு சொல்லிட்டார். ஏன் கேட்டால் எனக்கு அவர் அப்பா. இப்ப நமக்கு பகவானுக்கு நமக்கு என்ன உறவு? அவன் நமக்கு தகப்பனார், நாம் அவருடைய பிள்ளை. அப்ப அந்த உறவு இருக்கும் பொழுது ஒரு உபாயத்தை அனுப்பித்து அவரிடத்திலே பலனை பெற வேண்டும்னு அவசியமே கிடையாது. அவரிடத்திலே போய் உன்னை பலனாக எனக்கு கொடுன்னு கேட்டுட்டா அவன் கொடுத்துட போறான். அம்மா என் பிள்ளை தானே, நான் எதுக்கு ஒரு இடத்துல உபாயத்தை நான் எதிர்பார்க்கணும், உனக்கே நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது வெறுமை பாட சோதித்து பாருங்க. இந்த பாட்டில கண்ணன் உண்மையாவே இவளுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கு, என்னையே வேணும் என்னையே வேணும்னு சொல்றாளே, உண்மையாவே தெரிஞ்சு சொல்றாளா இல்ல தெரியாம சொல்றாளான்னு சோதித்து பார்க்கிறான். நீங்கள் என்ன பண்ணீர்கள்? மாடுகள் பின்னால போகணும், இதுவே பெரிய புண்ணியம், அதுக்காகவே நான் கொடுத்துடுறேன்னு சொல்லணும். நான் நல்லா கவனித்து பாருங்க. நாங்கள் சொன்ன வார்த்தையை, நாங்கள் மாடுகள் பின்னால் போனோம் என்று சொல்லவில்லை, கறவைகள் பின்னாடி போனோம்னு சொல்லணும். கறவைகள் பின்னாடி போனோம்னா என்ன அர்த்தம்? எந்த மாடு கறக்குமோ அது பின்னாடி தான் போகும், கறக்காத மாடை நாங்கள் விட்டு விட்டோம். அப்ப எந்த ஒரு உபாயத்தை அனுஷ்டிப்பதாக இருந்தாலும் பலனிலே கண் வைக்காமல் அனுஷ்டிக்கணும். கர்மயோகம்னு சொல்றா இல்லையா? கர்மயோகம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். கர்மயோகம்னா என்ன? நமக்கு உண்டான தர்மங்கள் கடமைகளை பண்ணிட்டே இருக்கணும், ஆனால் அந்த பலனிலே கண் வைக்காமல் பண்ணணும். ரொம்ப சுலபமா புரியுற மாதிரி சொல்லணும்னா, காத்தால எழுந்து அதிகாலையில மார்கழி மாசம் குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து திருப்பாவை சொல்லணும். ஆனா அத்தனை நேரம் ஐயோ முடிஞ்சப்பறம் சுவாமி பிரசாதம் கொடுப்பாரே அப்படின்னு நினைக்காம வரணும். அதை நினைச்சிட்டா அப்புறம் அந்த பண்ண காரியத்துக்கு இதுவே போயிடும். பிரசாதமோ இல்லை போனா ஒரு பணம் கிடைக்கும், ஏதாவது ஒரு 4 பேரை பார்க்கலாம், அந்த மாதிரி நினைக்காமல் கோயிலுக்கு எழுந்து மார்கழி மாசம் போறேன்னா பெருமாளுக்காகவே நான் போறேன். அது நான் 29ல வேற சொல்ல போறேன். அப்போ பலனிலே கண் வைக்காமல் அதை செய்ய வேண்டும் அப்படின்றது முதல். அப்ப நம்ம எப்போ கரக்கர மாடு பின்னால்தான் போனோம்னு சொல்லிட்டோமோ அப்போ பலன்ல கண் வைத்து போயிட்டோம், அது கர்மயோகமும் ஆகாது. வேற வழி இல்லை. எங்க போகிறீர்கள்? மாடுகளை எல்லாம் எடுத்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்டோம். காணம் சேர்ந்து காட்டுக்கு போறோம்னு சொன்னோம். காட்டுக்கு போறோம்னா சரி இதுவே நல்ல காரியமாச்சு, எல்லாரும் காட்டுக்கு எதுக்கு போவா? முனிவர்கள்லாம் தவறு பண்றதுக்கு போவா. நீங்கள்லாம் காட்டுக்கு போறீர்கள். நல்ல திவ்யதேசங்கள் நிறைய காடுகள் தான். விருந்தாரண்யம், திருவல்லிக்கேணிக்கே அதுக்கு விருந்தாரண்யம்னு பேரு. விருந்தாரண்யம்னா நெருங்கி காடாக இருந்த இடம். விருந்தாவனம் இது, மதுரை ஆசிரமம், நைவிஷாரண்யம் எல்லாம் காடுகள். காடுகள்ல போய்
தவம் பண்ணலாம், பெருமாளை சேவிக்கலாம். அதனால காடுகளில் போய் நீங்கள் தவம் பண்ணீர்கள்னு உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்றி பலனை கொடுக்கிறோம். காடுகளுக்கு போனோமே தவிர நாங்கள் தவம் பண்ணுவதற்காக போகவில்லை. எதுக்கு போனோம்னா உண்போம், சாப்பிட்றதுக்காக போனோம். அதனால அதுல கர்மயோகம் கிடையாது. சரி, கர்மயோகம் நீ தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இந்த கர்மயோகத்துக்கு அடுத்த நிலை ஞான யோகம். நிறைய கடமைகளை பண்ணி பண்ணி நம்ம ஆத்மாவுடைய ஞானம் ரொம்ப சுருங்கி இருக்கு. அது ஏன் சுருங்கி இருக்குன்னா நிறைய பாவங்கள் அதை மறைச்சிட்டு. இந்த பாவத்தை எல்லாம் பாவத்திரையை நம்ம விளக்கணும். இந்த பாவத்திரையை விளக்கணும்னா நமக்கு சத்துவகுணம் மேல வரணும். சத்துவகுணம் மேல வரணும்னா நம்முடைய கடமைகளை எல்லாம் பலனிலே கண் வைக்காமல் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டு இருந்தா பாபங்கள் விலகும். அப்போ நம்ம ஆத்மாவை நம்மளா தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் ஞான யோகம். அந்த ஆத்மாவை தெரிந்து கொண்டு பகவானாக பரமாத்மாவை தெரிந்து கொண்டு அவரிடத்திலே பக்தி பண்றோமே, அதுதான் பக்தி யோகம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இதெல்லாம் பண்றவா ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது. உலகத்தில் பண்ணவே முடியாது. கலியுகத்தில் இதெல்லாம் தர்மம்னு சொல்லவே இல்லை. அப்ப அவர் என்ன கேட்கிறான், கண்ணன் ஞான யோகம் பண்ணியிருக்கிறீர்களார்கள். கர்மயோகத்திலே நாங்க பண்ணேன்னு சொல்றோம், ஞான யோகம் இருக்கான்னு கேட்கிறீங்க. 8ஆம் கிளாஸே நான் ஃபெயில்னு சொல்லிட்டேன், என்னை பார்த்து 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கியான்னு கேட்டா எப்படி? 8 முடிச்சாதானே 10க்கே போக முடியும். கர்மயோகத்திலேயே நாங்க ஃபெயிலு. இது எப்படி ஞான யோகம் எப்படி இருக்கும்னு கேட்டா, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்ப்புறம் நாங்கள். அறிவில்லாத, அறிவு ஒன்றில்லாத, அறிவு ஒன்றும் இல்லாத ஞான யோகம் பக்தி யோகம்லாம் எங்களிடத்துல தேடவே முடியாது. இது எதுவுமே இல்லையா? இல்ல, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா, போயிட்டு வாங்க. ஏதாவது இருந்தா தான் நான் கொடுப்பேன்னு கண்ணன் சொன்னான். உடனேவா என்ன சொன்னா பதில், எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோமே தவிர நீ இல்லைன்னு சொன்னோமா. உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையோ. எங்களுடைய குலத்திலே எங்களை தேடி நீ வந்திருக்கிறாயே. அப்போ நீ வந்து இருக்கும் பொழுது நீ புண்ணியத்தை தானே தேடுற, புண்ணியம் தானே எதிர்பார்க்கிற. ஒரு புண்ணிய கிடங்கு, புண்ணியத்துடைய ஃபேக்டரி, புண்ணியத்தினுடைய கோடவுன் இருக்கு. அதுல இருந்து எவ்வளவு புண்ணியம் வேணுமோ எடுத்துக்கோ. எங்க இருக்கு அப்படின்னா நீதான் புண்ணியத்துக்கே கோடவுன் மாதிரி இருக்கியே. உனக்கு புண்ணியம் தானே வேணும், உனக்கு பணம் தானே வேணும். யார கடைக்கு போறோம், யாரும் ஜீவோ கேட்கணும், 1000 ரூபாய் ஆகுதுன்னு சொன்னோம். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அவன் டிராயரை திறந்து அதுல இருந்து 1000 ரூபாய் எடுத்து, இந்த 1000 ரூபாய் எனக்கு வேண்டிய சாமான கொடு. இது அநியாயம் இல்லையா, திருடன்னு வரணும். ஆனா பகவானத்துல அதுதான் நம்ம பண்ணணும். நீ புண்ணியத்தை தானே கேட்ட, உங்ககிட்ட நிறைய புண்ணியம் இருக்கு, நீயே புண்ணியம் இந்த இதுல இருந்தே கொஞ்சம் புண்ணியத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன், இதை வச்சுட்டு எனக்கு பலனை கொடுக்கணும். அதான் எல்லாமே லோகத்துல மாறாதான் பகவானத்துல இருக்கும். லோகத்துல இருக்க மாதிரி பகவானுக்கு இருக்கவே இருக்காது. உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. நீ எப்படிப்பட்டவன்? ஒரே ஒன்றும் இல்லாத கோவிந்தன். ஒரு இவனை சொல்லும் பொழுது அறிவில்லாத, அறிவொன்று இல்லாத, அறிவு ஒன்றும் இல்லாதன்னு சொன்னான். பகவான சொல்லும் பொழுது குறை இல்லாத, குறை ஒன்று இல்லாத, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. சரி, நான் குறை இல்லாதவன் தான், என்கிட்ட புண்ணியம் நிறைய இருக்கு, நான் தான் புண்ணியமே, அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு என்ன நிர்பந்தம்னு கண்ணன் கேட்டேன். என்கிட்ட புண்ணியம் இருக்கு, நான் நினைச்சா யாருக்கு பண்ணா கொடுப்பேன், அதெல்லாம் வாஸ்தவம் தான். உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு என்ன நிர்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொன்னா, உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. நம்ம யோசித்து பார், உனக்கு எங்களுக்குமான உறவு அதை போக முடியுமா? எப்படி இருந்தாலும் நீ தான் தகப்பன், நான் தான் நாங்கள் எல்லாரும் உன்னுடைய பிள்ளைகள் தான். அதுவும் அதை ஒழிக்கவே முடியாது. எம்பெருமானுக்கு நமக்கும் நவவித சம்பந்தம்னு சொல்றோம். அது 9 விதமான சம்பந்தம் நமக்கு பகவானுக்கு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது அதெல்லாம் வேதத்திலேயே சொல்லி, திருமந்திரம்னு சொல்றது அதுல சொல்லி, அந்த உறவை ஒழிக்கவே முடியாது. சில உறவுகள் ஒருத்தர் நினைச்சா போக்கிடலாம், சில உறவுகள் 2 பேரும் சேர்ந்து நினைச்சுட்டா போக்கிடலாம். இந்த காலத்துல மியூச்சுவல் டைவர்ஸ் சொல்றோம். 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டா இனிமே உறவே கிடையாது. சில உறவுகள் ஒருத்தரே அப்பா பார்த்து பிள்ளைக்கு கோபம் வருது, இனிமே நீ உனக்கு பிள்ளையே இல்லை, நீ எனக்கு அப்பாவே இல்லை விட்டுட்டு போயிடும். அப்ப அந்த உறவை போக்கி கொள்ளலாம். ஆனா பகவானுக்கும் நமக்குமான உறவு என்ன பண்ணாலும் அதை ஒழிக்கவே முடியாது. ஆனா இத்தனை பேர் உலகத்துல அது உறவு இல்லாமல் இருக்காருன்னா, உறவு இல்லாமல் யாருமே இல்லை, எல்லாரும் உறவோட தான் இருக்கா. அந்த உறவு தெரியாமல் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அந்த உறவை பத்தி உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப உந்தனோடு உறவேன்னா என்ன அர்த்தம்? உன்னோடு நமக்கு உனக்குமான உறவோ என்றால் ஒழிக்க ஒழியாது, போக்கிக் கொள்ளவே முடியாது. அதுவும் எங்க
இந்தியா பராமதம் அங்க கூட அதெல்லாம் ஒழிச்சிடலாம் ஒருவேளை, ஆனா இங்க ஒழிக்கவே முடியாது. எங்களை தேடி எங்களுடைய இடத்துக்கு வந்து எங்க ஏரியாக்குள்ள நீ வந்திருக்க, உன்னோட உறவை ஒழிச்சுக்க முடியுமா? உறவே ஒழித்துக் கொள்ள முடியாது. அப்படியா? அப்ப இந்த நாள் நீங்கள் தான் நான் ரொம்ப தள்ளி இருக்கேன். நாராயணன் நாத்தத்துவாய் நாராயணன் பார்க்கடவுள் பையத்துவின் பரமன் தான் சொன்னீங்களே, அப்ப என்ன ரொம்ப தள்ளி வச்சு பேசுறீங்களே. இப்ப கோவிந்தான்னு சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொன்னீங்க? ரொம்ப தள்ளி வச்சு பேசுறீங்களே. ஐயோ, அது தெரியாம பண்ணிட்டோம். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் முந்தன்னை சிறுபேர் அழைக்கலாம் சீரியர்களாது. சிறுபேர்னா என்ன அர்த்தம்? நிக்னேம்னு. ஆத்துல நம்ம பிள்ளைக்கு நாராயணன் பேர் வைப்போம், அப்புறம் நாணின்னு கூடுவோம், கிருஷ்ணன் பேர் வைப்போம், கிட்டூர் கூடுவோம். ஆனா உண்மையான பேர் என்ன? கிருஷ்ணன், நாராயணன். அந்த மாதிரி கண்ணனுடைய உண்மையான பேர் கோவிந்தம். இந்த நாராயணன்றதெல்லாம் நிக்னேம், ஆத்துல கூப்பிடுற மாதிரி. அதை கூப்பிட்டா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாராயணான்னு சொல்றோமா, திருப்பதிக்கு போனா கோவிந்தான்னு சொல்றோம். யாராவது ஒருத்தர் நாராயணான்னு சொல்லியிருக்கீங்களா? திருப்பதிக்கு போனா எல்லாரும் என்ன சொல்றீங்க? கோவிந்தா தானே சொல்றீங்க. அப்ப பெருமாளுக்கு எதை சொன்னா பிடிக்கும்? நாராயணன் சொன்னா பிடிக்குமா, கோவிந்தான்னு சொன்னா பிடிக்கும்? கோவிந்தான்னு சொன்னாதான் பிடிக்கும். அப்ப இனிமேல் பார்த்தா ஆண்டாள் நேற்றுக்கு கூடார வெல்லும் சீர் கோவிந்தா, இன்னைக்கு கோவிந்தா, நாளைக்கு இத்தனை பெயர்வான் அன்றுதான் கோவிந்தா. வேற நாமமே சொல்ல மாட்டாங்க. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், கோவிந்த நாமத்தை தவிர வேற நாமத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்றோம். அப்ப அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீரி அருளாதே. இறைவா, நீ தாராய் பறை ஏதோர் எப்பாவாய். நீ எங்களுக்கு நாங்கள் விரும்பி வந்த பறையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த 28வது பாசனத்திலே கேட்கிறார்கள். இந்த 28, 29 திருப்பாவையில நம்ம 30 பாட்டு நித்தியம் சொல்லணும். 30 பாட்டு சொல்ல முடியலன்னா கூட 28, 29 நித்தியம் நாம சொல்லியே ஆகணும். அவ்வளோ முக்கியம். அதாவது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய உப்பாய சூன்யத்தைன்னு சொல்லுவோம். பகவானை பெறுவதற்கு எந்த புண்ணியமும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்றது இந்த பாசனம். பகவானுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது 29வது பாசனம். இது ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கும் இங்க. என்ன? எந்த புண்ணியமும் பகவானை நமக்கு பெற்று கொடுக்காதுன்னு சொன்னா, அப்ப நான் தெரியாம இத்தனை வருஷமா 50 வருஷமா இத்தனை புண்ணியங்கள் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில. தெரிஞ்சிருந்தா நான் பாட்டு எல்லாரும் போல நானும் பாவமே பண்ணியிருப்பேனே. இன்னைக்கு வந்து இதை சொல்றீங்களே, 50 வருஷம் முன்னாடி சொல்லக்கூடாதா? நான் எதுக்கு இத்தனை புண்ணியத்தை பண்ணணும்? எதுக்கு நான் காத்தால இருந்து கோயிலுக்கு வரணும்? எதுக்கு திருப்பாவை சேமிக்கணும்? கட்டப்பட்டு எல்லாரும் போல மார்கழி மாசம் குளிர்ல பட்டு நானும் நிம்மதியா போச்சுன்னு தூங்கியிருப்பேனே, என்னை எதுக்கு இங்க வர வச்சுக்கோ அப்படின்ற கேள்வி கொடுக்கலாம் இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கு பதில பார்ப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு. நமோ நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய நமஸ்தே. ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே நாராயணாய ஸ்ரீமன் நாராயணாய சரணம் நாராயணாய சரணம் நமஸ்தே. ஸ்ரீ ஆண்டாள் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆதிலட்சுமி ஸ்ரீ ஆண்டாள் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆதிலட்சுமி ஸ்ரீ ஆண்டாள் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருவடிகளே சரணம். திருவே சரணம், திருமாலே சரணம், சரணம் ராமானுஜரே சரணம். திருவே சரணம், திருமாலே சரணம், சரணம் ராமானுஜரே சரணம். திருவே சரணம், திருமாலே சரணம், சரணம் ராமானுஜரே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தீய திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தீய திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் தீய திருவடிகளே சரணம். தந்திரகாலே உன்னை சேவித்தே உன்னுடைய ஒருவருடையாய் பெற்றோமே துன்பம் பிறப்பில் பிறந்து நீக்கும் தேவரை கடைக்காமல் போகாது. இற்றை பயில்வார் என்று நான் கோவிந்தா. இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு மேலாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம். மக்கள் மாற்றேலோர் என்பாவாய். சிவஞ்சிறுகாலே உன்னை சேவித்து உன் பொற்றாமரையை போற்றும் ஒரு கேளாய். வெட்கம் துன்பம் பிறப்பில் பிறந்து நீக்கும் தேவரை கடைக்காமல் போகாது. இற்றை பயில்வார் என்று நான் கோவிந்தா. இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு மேலாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம். மக்கள் மாற்றேலோர் என்பாவாய். வங்கக்கடை கடைந்த மாதவனை கேசவனை எங்கள் திருமுகத்து சேரா சென்றி அங்க படைகொண்ட வாழ்க்கை அணிந்து வைத்த கட்டை
எங்கள் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று காலம் செய்துள்ளோம். அறிவொன்றுமில்லாத குலத்து ஒன்றன்னை பிறவிகளும் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன்னோடு அறியாத பிள்ளைகளோ நம்பினார் உன்னன்னை கோவிந்தன் பாடுவோர் ஜோதிமணி மாடம் தோன்றுவோர் நீதியார் வெள்ளபத்தர் பாடுவோர் நான்மறை ஓதுவோர் வில்லிபுத்தூர் வேத கோபம் ஆதரவு வேதமனைத்து கோவித்தாகும் ஓதை தமிழை என்று அறியாத மாநிலரை வயம் சுமப்பதும் श्रीमन् श्रीरंग श्रीमणभद्रवामर्जनं संवर्धया श्रीमन् श्रीरंग श्रीमणभद्रवामर्जनं संवर्धया नमः श्री जैननाथाय कुन्तीरगजन्मने सादरपरमप्राप्य वेङ्कटेशाय श्री जयेशदया पात्रं दीपत्यादिमाधवं दीत्रप्रणं वन्दे रक्षसामं मुनिं வாழ்வாய் முடிப்பிள்ளை மாதவான் வாழும் மணவாழ மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தோர் சேரும் மொழி கிடைக்கும் சி சேலாம் வைத்தாழியை வாழிய சேரை வாழ்த்தினார் வாழிய திருமார்பும் திருநூலும் வாழிய சுந்தரத்தில் பொருளை வாழிய கைவேந்திய முக்கோரும் வாழிய கடைமுகிய கண்ணினை வாழிய புனியாத மணவாழ மாமுனி புதிய வாழி புகழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ அரங்கனர் வாழ சர்வோவந்தன் தமிழ் நூல் வாழ அரசோன் தமிழ் வாழ மணவாழ மாமுனியே இன்னமொரு திருவாடி கூறத்து சிவத்தினாய் திருவாயும் பசம் செப்பினாள் வாழிய பெரியாளாய் பெற்றெடுத்த பெண்கள் வாழிய பெரும்போதும் மாமுனி கெட்டினாள் வாழிய 149 வாழிய பேரரங்கமே மணி முதல்கெடுத்தாள் வாழிய அருவாரும் திருப்பள்ளி வளநாடு வாழிய அன்புதுமை நகர்கோதை நகர்பதங்கள் வாழிய ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். எல்லாமே பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டா நாம எதுக்கு புண்ணியம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி. நாம பண்ணவே இதை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆனா இது எதுவுமே பகவானை பெற்று தரும்ன்ற எண்ணம் இல்லாத பண்ணணும். ரொம்ப கஷ்டம். காத்தால் எழுந்துக்கிறதோ, கோயிலுக்கு வருதோ, திருப்பா படிக்கிறதோ, இல்ல உபன்யாசங்கள் கேட்கறதோ, எது பண்ணாலும் எல்லாம் நம்ம பண்ணணும். ஆனா இது எதுவுமே பகவானை பெற்று கொடுக்காதுன்ற நினைவோட பண்ணணும். இது எப்படி நமக்கு பெரியவர்கள் காட்டியிருக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய காடு இருக்கு. காடுன்னா ஒரு மரம் இல்லாத ஒரு இல்ல காடு, பொட்டல் காடா இருக்கு. அந்த காட்டுல என்ன பண்றா, ஏரி வெட்டுறான். ஏரி வெட்டினா எதுக்காக ஏரி வெட்டுறா? நாளைக்கு மழை காலம் வரும், அப்ப மழை வரும். மழை வந்தா ஏரி நிரம்பும், அப்புறம் ஜலத்தை உபயோகப்படுத்திக்கலாம்னு ஏரி வெட்டுறான். ஆனா இப்ப என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஏரி வெட்டினா மழை பெய்யுமா? நான் ஏரி வெட்டினா மழை பெய்யுமா? ஏரி வெட்டலன்னா கூட பெய்யும் இல்லையா? அப்ப எதுக்காக ஏரி வெட்டணும்? ஏரி வெட்டுறதுனால மழை பெய்யாது. ஆனா ஏரி வெட்டலைன்னா என்ன ஆகும்னா, ஒரு நாள் மழை பெய்யுதுன்னா அந்த ஜலத்தை நம்மால சேகரித்து வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப என்ன ஆகும்னா, ஏரி வெட்டுறதுக்கும் மழை பெய்வதற்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் கிடையாது. ஆனா ஒரு நாள் மழை பெய்ஞ்சதுன்னா அந்த ஜலத்தை நாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அப்ப ஏரி அவசியம் ஆகுது. இந்த உதாரணத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கைக்கு மறக்கவே கூடாது. நாம பண்ற காரியங்கள்லாம் என்னன்னா ஏரி வெட்டுற மாதிரி. இது எதுவுமே பகவானை நமக்கு பெற்றுக் கொடுக்காது.
ஆனா ஒரு நாள் அப்படி நம்ம போய் நிற்கும் பொழுது பகவான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான், இவனுக்கு அனுகிரகத்தை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாக்கா அன்னைக்கு நாம தெருல சுத்திட்டு இருந்தோம், பகவான்னா யாருன்னே தெரியாம சுத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அப்ப அதை நம்மளால வாங்கி கொள்ளவே முடியாது. அதனால என்னைக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு காத்து கொண்டிருந்து நாம சித்தமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். அந்த நம்மே தயார்படுத்திக் கொள்ளுகிற காரியம் தான் இதுவே தவிர இது எதுவுமே பகவானை பெற்றுக் கொடுக்கவே கொடுக்காது. யாரோ வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டு போறேன்னு 6 மணிக்கு இங்க வரணும் ரெடியா இருக்கும்னு சொல்றேன். நான் ரெடியா இருக்கேன், 5:30 மணில இருந்து உட்கார்ந்து காத்துல குடிச்சிட்டு, அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். கடைசியில வந்து என்ன கூட்டிட்டு போறது யாரு? அவர்தான். அந்த மாதிரி. ஆனா அவர் வந்தப்புறம் ஐயோ வந்துட்டீங்களா, நான் இன்னும் ரெடியா ஆகலையே, எதுக்கு நான் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி அவர் போயிடுவார். அந்த மாதிரி பகவான் எப்போ நம்ம இடத்துல வருவாருன்னு தெரியாது. ஆனா அவர் வரும்பொழுது ஐயோ இப்பதான் நீ வந்திருக்கீங்களா, நான் இன்னும் திரும்ப அவர் சொல்லப்பட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அப்ப நம்ம எப்பவுமே நம்மை தயார்படுத்திக் கொள்ளுதல் தான் இத்தனை காரியமே தவிர இன்னும் எந்த காரியமும் பகவானை பெற்றுக் கொடுக்காது. இதுதான் கரவல் சென்றுடைய முக்கியமான விஷயம். அந்த பாத்திரத்துல என்ன திவ்ய தேசம் அப்படின்னா பிருந்தாவனம்ன்ற திவ்ய தேசம். காரம் சேர்ந்து உண்போம்னு இருக்கு இல்லையா, பிருந்தாவனம் எங்க இருக்கு? மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. கண்ணன் வந்து இருந்தது திருவாய்ப்பாடியில, ஆனா அவர் திருவாய்ப்பாடியில போனா பார்க்கவே முடியாது. அடுத்தாலே புறப்பட்டு பிருந்தாவனத்துக்கு போயிடுவார், ராத்திரி தான் வருவார். கண்ணன் போறாருன்னு சொல்லிட்டு எல்லா இடைப்பெண்களோட அங்க போயிடுவா. அங்கதான் இந்த நாசக்கிரீடை எல்லாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அந்த பிருந்தாவனம் அப்படின்னு இடம். அது ஒரு திவ்ய தேசம். எல்லாரும் நம்ம இங்க இருந்து வடதேசம் யாத்திரைக்கு போனாக்கா என்ன பண்ணுவோம்? கோகுலம் போவோம், மதுரைக்கு போவோம். மதுரைனா வடமதுரை, கோகுலம், கோவர்தனம், பிருந்தாவனம் பக்கத்துல அந்த ஊர்கள்லாம் இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அந்த ஊர். இந்த 4 சேர்த்து தான் எல்லாரும் பார்த்துட்டு வருவாங்க. அப்படி அந்த பிருந்தாவனம்ங்கிற திவ்ய தேசம் தான் இந்த பாத்திரத்துல குறிக்கப்படுகிறது. கரவர்கள் பின் சென்று காலம் சேர்ந்து உண்போம். கண்ணன் பண்ணது நாள்தோறும் பண்ணது அதுதான். எல்லா மாடுகளையும் எல்லாம் ஓட்டிட்டு என்ன பண்ணுவான்? கண்ணன் நேர பிருந்தாவனத்துக்கு போயிடுவான். அங்க போய் கொண்டு போன சாப்பாடை எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு மாடுகள்லாம் மேய்ஞ்சி முடிஞ்ச பிற்பாடு சாயங்காலம் புறப்பட்டு மறுபடியும் கோகுலத்துக்கே வந்துடும். இப்ப அந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துவதுதான் இந்த பாசுரம்னு பார்க்கணும். இது 28வது பாசுரம். நிறைய விஷயம் இருக்கு இதுல. 28வது பாசுரத்துக்கு மட்டும் எங்கேயாவது 30 பக்கம் வியாக்கியானம் இருக்கு. 30 பக்கம் வியாக்கியானம் இருக்கு. அதை 30 பக்கம் வியாக்கியானத்தை சொல்றதுக்கே 1 மாசம் ஆகும். அந்த மாதிரி பெரிய பாட்டு. ரொம்ப சுருக்கமா சொன்னேன், ஏன்னா எனக்கு கொஞ்சமா தான் தெரியும், இங்க அவகாசம் கம்மியா தான் இருக்கு, அதனால கொஞ்சமா சொன்னேன். 29வது பாட்டு அழகிய பெருமாள் நாயனார் ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இதுதான் திருப்பாவைன்னு சொல்லிட்டார். 29வது பாசுரம் தான் திருப்பாவை. இதை சொல்றதுக்காகத்தான் மத்த 29 பாசுரம் வந்ததுன்னு சொல்றேன். இதை சொல்றதுக்கு தான் ஆண்டாள் திருப்பாவையே பாடினோம். மீதி எல்லாம் எதுக்குன்னா இதை சொல்றதுக்காக ஒரு முன்னுரை போலே. 28 பாட்டுல சொன்னது என்ன அப்படின்னா அதெல்லாம் முன்னுரை போலே. அப்ப இது வாழவே வேண்டாமே முன்னுரை. நேர இந்த 29வது பாசுரத்தையே சொல்லிருக்கலாம்னா அது நேர சொன்னா புரியவே புரியாது. முன்னுரையெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லி சொன்னாதான் புரியுமே தவிர நேர வந்து சார் எங்க பையன் பள்ளிக்கூடமே போவாண்டாம், நேர 12ஆம் கிளாஸ் போயிடலாம் அப்படின்னா அது முடியுமா? நேர 12ஆம் கிளாஸ் நம்மளால போக முடியுமா? 1, 2, 3 படிச்சுதான் 12 போக முடியும். இதை சொல்வதற்காகத்தான் திருப்பாவையே ஏற்பட்டது. என்ன சொல்றாங்க? 29வது பாசுரம் கீழே என்ன சொன்னா? 28வது பாசுரத்துல இறைவாதி தாராய் பறை அப்படின்னு சொன்னான். இந்த பறைன்றதை எனக்கு கொடுக்க வேண்டும். பறைனா என்ன? நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆரம்பிச்சு பறை 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 பறைன்னு சொல்லிட்டே வந்தார். பறைனா என்ன? ஒரு வாத்தியம். மார்கழி மாசம் போகி நாளைக்கு போனா எல்லா இடத்துலயும் அந்த பறைன்றது கிடைக்குது. ரொம்ப பெருசா இருந்தது முன்னாடி, அதுக்கப்புறம் அதுவே ரொம்ப சின்னதா போய் ரொம்ப பெருசா இருக்கும் அந்த காலத்துல. இந்த பறையை வாங்கிட்டு நோன்பு நோக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய எண்ணம். பறை கேட்டுட்டே இருக்காளே, பறையை கொண்டு விடலான்னு காட்டா என்ன பண்ணா, உள்ள போனா ஒரு பெரிய பறையை கொண்டு வந்து வச்சா முன்னாடி. பறை தானே கேட்டீங்க, உங்கள் பறை அப்படின்னு இந்த பறையை கொடுத்துட்டோம். ஐயோ, இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை அப்படின்னு சொல்றார். இதையா பறையும் நாங்கள் இந்த நேரம் சொல்லிட்டு இருந்தோம். பறைனா என்ன அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலே நீ இருந்து விட்டாயே.
இதுதான் இந்த சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. சித்தம் சிறுகாலே வந்து காலையில வருதுன்றது ஒண்ணு, சிறுகாலையில வருதுன்றது ஒண்ணு. சித்தம் சிறுகாலை வருதுன்னா எவ்வளவு வட்டம் பாருங்க. காலைனா 6 மணி, சிறுகாலைனா 5 மணி, சித்தம் சிறுகாலைனா 4 மணி. 4 மணிக்கு எழுந்து அதுவும் மார்கழி மாசத்துல வரது எவ்வளவு கட்டம். சித்தம் சிறுகாலே வந்து உன்னை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். எம்பெருமானுக்கு என்ன ஒரு குணம்னு கேட்டா, ஒரு அடியவர் அவரை தேடி வந்துட்டா அவர் பொறுக்கவே பொறுக்காது. என்ன அர்த்தம்? இவன் நம்ம இருக்கும் இடம் தேடி இவர் வந்து விட்டாரே, இவர் இருக்கும் இடம் தேடி போய் இவருக்கு என்ன வேணும்னு நாம் அனுகிரகம் பண்ணவே, இவரை நாம் வரவேற்று விட்டோமேன்னு அவனுக்கு வெக்கமாயிடும். தண்டகாரண்யத்துக்கு ராமனும் சீதையும் போனான். அங்க அவனுடைய பக்கத்து குடிசையில ரிஷிகள்லாம் இருக்கான். ரிஷிகள்லாம் இவன் தேடிட்டு வந்தான். ராட்சசர்கள்லாம் இவங்க ரொம்ப இம்சை பண்றாங்க. உடனே அவனை சேவிச்சுட்டாராம். சேவிச்சுட்டு ஐயோ மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொன்னான். எதுக்கு மன்னிக்கணும்? என்ன தப்பு பண்ணா? ஐயோ நீங்கள் இருக்கும் இடம் தேடி வந்து உங்களுடைய குறை என்ன என்று கேட்க வேண்டி இருக்க, நான் இருக்கும் இடம் தேடி உங்களை வரவேற்று விட்டேனே, என்னை மன்னிக்கணும்னு சொன்னான். ராமன் வந்தது எவ்வளவு தூரம்? பரமபதத்திலிருந்து கிளம்பி திருப்பார்கலுக்கு வந்து, திருப்பார்கலிருந்து கிளம்பி அயோத்தியைக்கு வந்து, அயோத்தியிலிருந்து சித்திரகூடம் வந்து, சித்திரகூடத்திலிருந்து தண்டகாரண்யம் வந்திருக்கான். ஆனா இவா எவ்வளவு தூரம் வந்திருக்கா? பக்கத்து வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. ஆனா அது பொறுக்கலையா ராமனுக்கு? ஏன்னா நீ ஒரு அடி நோக்கி எடுத்து வச்சிட்டியானா நான் இவ்வளவு பண்ண காரியமே ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். அதனால பகவானுக்கு நாம அவனை போய் தேடி போனால் அவன் பயந்து விடும். அப்படி நாங்கள் வந்து விட்டோம் உன்னை தேடி. சித்தம் சிறுகாலே வந்து நம்மளோட இருந்தினோமா வந்து உன்னை சேவித்து உன்னை பார்த்து கையை கூப்பிட்டோம். நம்ம கையை கூப்பிட்டாக்கா பெருமாள் அப்படியே நடுக்கிடுவார். ஐயோ இவன் கை கூப்பிட்டானே, இந்த கை கூப்பதற்கு என்ன நாம கொடுக்க முடியும், எதை கொடுத்தால் இந்த கை கூப்பதற்கு ஈடாகும் அப்படின்னு போன பாட்டு நாம சொன்னோம். நம்ம பத்தி சொல்லணும், நாம எது பண்ணாலும் பகவானை பெறுவதற்கு ஈடாகாதுன்னு சொல்லணும். பகவான் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு கை அஞ்சலி அவன் முன்னாடி பண்ணிட்டார். ஐயோ இவன் அஞ்சலி பண்ணிட்டாரே, இந்த அஞ்சலிக்கு ஈடா நாம என்ன பண்ண கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் பயத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போத்தும் பொருள் கேளாய். பொன் போன்ற, தங்கம் போன்ற, தாமரை போன்ற திருவடிகள். அந்த திருவடிகளுக்கு அந்த உன்னிடத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளாய், நீ கேளுன்னு சொன்னோம். பாருங்க எவ்வளவு பெரிய விடயம். எந்த ஆழ்வாரும் பெருமாளை பார்த்து நீ கேளுன்னு சொன்னதே கிடையாது. ஆண்டாள் மட்டும்தான் சொல்லியிருக்கு. அதனாலதான் ஆண்டாள் என்ன எப்பவுமே இதுதான் போல் நம்ம வீடு மாதிரி தான். எல்லாம் பெரிய ஆழ்வாளா இருப்பா. அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் ஆத்துல மாமி சொன்னா வேற வழியே கிடையாது. இது ஆண்டாள்னா வந்து நினைக்கிறேன் இந்த வழக்கமே. அப்ப போத்தும் பொருள் கேளாய். அர்ஜுனனுக்கு நான் சொல்றதை நீ கேளு, நான் சொல்றதை நீ கேளுன்னு கண்ணன் சொல்லி சொல்லி அவனுக்கு பகவத்கீதையை சொன்னான். ஆனா அவங்க பகவத்கீதை சொன்ன கண்ணனையே பார்த்து நான் சொல்றதை நீ கேளுன்னு சொன்னவன் யாருன்னா அது ஆண்டாள். அதனாலதான் திருப்பாவைக்கு என்ன பேரு? கோதா கீதான்னு பேரு. பகவான் சொன்னது பகவத்கீதா, பகவத்கீதா. ஆண்டாள் சொன்னது கோதா கீதா. இதான் ஸ்வம் பாராத்தியம் அத்தியாபயந்தி அப்படின்னு முதல்ல தனியன் சொல்றது. லீலாபூத ஸ்தலகிரி சுத்தம் கிருஷ்ணம் உத்போத்திய ஸ்வம் பாராத்தியம் அத்தியாபயந்தி. அத்தியாபயந்தினா என்ன அர்த்தம்? அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். என்னத்தை சொல்லிக் கொடுக்கிறா? நாங்கள் எப்படி கைங்கரியம் பண்ண வேண்டும், எங்களிடத்திலே நீ எப்படி கைங்கரியம் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். போத்தும் பொருள் கேளாய். பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. பெத்தம்மை துண்ணும் குலம், பெத்தம்னா பசுக்கள். அந்த பசுக்கள் மேய்ந்து வாழக்கூடிய குலம். அப்படி அர்த்தமானா? அப்படி அர்த்தம் இல்லையா? பெத்தம் மேய்ந்தாலது உண்ணாத குலம். மாடு சாப்பிட்டா தான் அந்த இடையை சாப்பிடுவாங்க. ஒரு மாடு ஒரு நாள் சாப்பிடலைன்னா இவன் பட்டி வந்துருவான். ஐயோ மாடு சாப்பிடலையே அப்படின்னு அதையே நினைச்சு இவன் சாப்பிடவே மாட்டான். அப்ப மாடுகள் மேய்ந்தால் அல்லது இவனுக்கு சாப்பாடு இறங்கவே இறங்காது. ஒரு குழந்தை சாப்பிடலன்னா அம்மாவுக்கு சாப்பாடு இறங்குமா? இறங்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு மாடுமே அவனுக்கு குழந்தை மாதிரி. ஒரு மாடு சாப்பிடலன்னா அவன் சாப்பிட மாட்டான். பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. இந்த குலத்திலே எங்களை தேடி நீ வந்து பிறந்து விட்டு எங்களுடைய குத்தேவல் அதை நீ எங்களிடத்திலே குத்தேவல் கொள்ளாமல் போகக்கூடாது, போக முடியாதுன்னு சொன்னான்.
என்ன குத்தேவல், இதெல்லாம் புது வார்த்தையா இருக்கு. இது வரைக்கும் திருப்பாவை வந்திருக்காரு வார்த்தை? குத்தேவல் வந்திருக்கா? திருப்பாவை இது வரைக்கும் வந்திருக்கா? என்ன வந்து கூடுவேல் கொடுத்து வந்து குத்தேவல் வருது. இது புது வார்த்தையா இருக்கே, இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. குத்தேவல்லாம் எனக்கு தெரியாது. கண்ணன் சொல்றார் குத்தேவல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இத்தனை நாள் பறை பறைன்னு சொல்லி கொடுக்கலையோ, அந்த பறையை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய பறையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. உடனே அவர் என்ன பண்ணா, ஆண்டாளோட பார்த்து, இன்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, இன்றைக்கு இந்த பறையை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை, நீங்க தானே பறை பறைன்னு சொல்லுங்கள், அதனால பறையை கொடுத்தேன். வார்த்தை ஒன்று சொன்னாக்கா அது அப்படியே வார்த்தை எடுத்துக்கிறது. அது உள்ள என்ன அர்த்தம் இருக்கு, அவ எதுக்காக அப்படி சொல்றா, அதுக்கு உண்மையா என்ன வேணும்னு தெரிஞ்சுட்டு இது பண்ணணும். ஆனா நீ கோவிந்தனாச்சே, மாடு பின்னாடி போய் போய் மாடு மாதிரியா இருக்க புத்தி. ஆண்டாள் சொல்றாரு, நான் சொல்ல ஒரு வார்த்தை சொன்னா அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அந்த காலம் இந்த காலம் நினைச்சுக்க மாட்டோம். நான் சொல்ற கதை எல்லாமே அந்த காலத்து கதையா படுது. அந்த காலத்துல அப்படி சட்டுன்னு வந்து ஆத்துல பெரியவாழ்லாம் இருப்பான், மாமியார் மாமனார்லாம் இருப்பான். கல்யாணம் ஆன புது பொண்ணு அப்படி ஆத்துக்காரரோட பேசிட முடியாது, அவ்வளவு சுலபமா பேசிட முடியாது. பெரியவாழ்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த காலத்துல அப்படி கிடையாது. அவன் என்ன பண்ணா, அவனுக்கு அந்த புது மனைவியோட பேசணும்னு ஆசை. வெளியில சொல்ல முடியுமா, அதை அவனோட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு. அவன் என்ன பண்ணா, ரூமுக்கு போறான். உன்னோட பேசணும் வான்னு சொன்னா பெரியவாழ்லாம் தப்பா நினைச்சு பார்த்து திட்டுவான். அதனால ஏண்டி ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வான்னு சொன்னான். அப்ப என்ன அர்த்தம், தண்ணி கொண்டு வான்னு சொன்னா, தண்ணி கொண்டு வந்து நீங்க வருவா, அப்போ ஒரு 10 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு அவனுடைய எண்ணம். இதை புரிஞ்சுட்டு நடக்கிற கொண்டாடி அர்த்தம் என்ன பண்ணுவா, அது சரியா பண்ணுவான். நம்மள மாதிரி அவன் என்ன பண்ணா, உள்ளே இருந்து சமையல் கட்டில இருந்து தண்ணியை கொண்டு வந்தா, மாமியார் கையில கொடுத்தா, இந்த பாருங்க உங்க பையன் தண்ணி கேட்கற, கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னான். அந்த மாதிரி கண்ணன் என்ன பண்றான், பறையும் கட்டா பறையே கொடுத்துட்டான். ஐயோ இந்த தண்ணியா சாப்பிட, அவனுக்கு தண்ணி வேணா அவனே வந்து எடுத்துக்க மாட்டான். உள்ள இவனை தண்ணி கேட்கறதுக்கு எதுக்குன்னா, ஒரு 10 நிமிஷம் பேசலாம்னுக்காக அவன் கூப்பிடுறான். பறையினா அவன் பறையே கொண்டு கொடுத்துட்டான். இத்தை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா நல்லா அடிச்சுக்கிறான். நீங்க தான் பறை பறைன்னு சொன்னீங்க, குத்தேவல்னு சொல்றீங்க, இது என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோவே ஆகும். நீ எத்தனை பிறவி எடுக்கிறாயோ, நீ எத்தனை வாட்டி அவதாரம் பண்றாயோ, அப்போதெல்லாம் நாங்களும் பிறக்க வேண்டும். ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோவே ஆகும். அப்போ உன்னோட நீ பிறக்கும் போதெல்லாம் நாங்கள் பிறக்க வேண்டும். பிறந்தா மட்டும் போருமானா, உன்னுடைய சம்பந்தத்தை உணர்ந்தவர்களாக பிறக்க வேண்டும். எப்பெருமான் பிறக்கும் போதுதான் நாம கூட பிறந்தோம். எப்பெருமான் பிறக்கும் போது நாம பிறந்தோமா, ராமனா இருக்கும்போது நம்ம பிறந்தோமா, கடனா இருக்கும்போது நம்ம பிறந்தோமானா நிச்சயமா பிறந்தோம். ஆனா எங்க பிறந்தோம்னா, பகவான் ராமனாக அவதரிக்கும் பொழுது நாம் ராவண கோட்டில இருந்தோம். பகவான் கண்ணனாக அவதரிக்கும் பொழுது நாம் எல்லாம் கௌரவர்களுடைய கோட்டில இருந்தோம். எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, அப்படி இருக்கிறதால இன்னைக்கு பிறந்துருக்கோம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பிறந்திருக்கவே மாட்டோம். அதனால எப்பெல்லாம் நம்ம பிறந்தோமோ, பகவான் எப்பெல்லாம் அவதாரம் எடுக்கிறானோ அப்பெல்லாம் பிறக்கணும். ஆனா எதிர் கோட்டில பிறக்கக்கூடாது, பகவானுடைய கோட்டில பிறக்க வேண்டும். உந்தன்னோடு உத்தோமே ஆகும். உன்னுடைய சம்பந்தத்தை தெரிந்தவர்களாக பிறக்க வேண்டும். உனக்கே நாம் ஆட்சேபம். உனக்கே நாம் ஆட்சேபம்னா என்ன அர்த்தம், ஒருவனுக்கே நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் இப்படி அர்த்தம். ஆனா இது அர்த்தமே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப சாதாரண, இதை சொல்றதுக்காக திருப்பா வரணும். என்ன அர்த்தம் நீங்க அப்படின்னா, உன்னுடைய ஆனந்தத்திற்காகவே நாங்கள் கைங்கரியம் பண்ண வேண்டும். இது நல்லா 2 தடவை 3 தடவை 10 தடவை இதை சொல்லி பார்க்கணும். நாங்கள் கைங்கரியம் பண்ணினால் அது உன்னுடைய ஆனந்தத்திற்காகவே இருக்க வேண்டும். என்ன அப்படின்னா என்ன சொல்ல புரியலையே. என்ன அப்படின்னா, ஒரு நாள் பெருமாளுக்கு நம்ம வீட்டுல தளிகை பண்றோம், பண்ணி பெருமாளுக்கு எல்லாம் படைக்கிறோம். படைச்ச பிற்பாடு என்ன சொல்லுவோம், சக்கரை பொங்கல் வச்சுக்குவோம். இன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன், என்ன நல்லா பண்ணியிருந்தேன் நானு அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது பெருமாளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாங்களாம் அதாவது வைஷ்ணவர்களா எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு சக்கரை பொங்கல் பெருமாளுடைய திருப்பவனத்திற்கு பாங்காக இருந்ததுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு பிரசாதம் பெருமாள் நன்னா அமுது செய்திருந்தார்னு சொல்லுவோம். எதுவுமே நாம பண்றது இல்லை, நம்மளாம் ஒரு கருவி தானே, நம்ம கொண்டு அவன் பண்ணி வைத்துக் கொள்கிறான் அவ்வளவுதானே தவிர நாம எதுவுமே பண்ணல. அப்ப பகவானுக்கு எந்த கைங்கரியம் பண்ணாலும், 30 நாள் நான் வந்தேன் பெருமாள் கோயில், ஆதிகேசர் பெருமாள் கோயிலுக்கு வந்தேன்,
30 நாள் திருப்பாவை படித்தேன், எவ்வளோ சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டா மொத்தம் போயிடுச்சு. இந்த பராமத விளையாட்டு மாதிரி 98வது போய் பாம்பு வாயில விழுந்து கீழே வந்துட வேண்டியதான் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. 30 நாள் நான் போனேன், 30 நாள் நான் கைங்கரியம் பண்ணினேன், பெருமாளுக்கு இதனால சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டும். அதுதான் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், உன்னுடைய ஆனந்தத்திற்காகவே நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும். அப்படியே இருந்தாக்கா அப்ப நமக்கு சந்தோஷமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அப்ப நமக்கு எதுக்கு ஒரு அறிவை கொடுத்து நம்மளே ஒரு கல்லு மண்ணாவே படைச்சிருக்கலாம். ஒருத்தர் இருக்கார், ஆச்சாரியர் இருக்கார், அவர் என்ன பண்றாரு, ஒரு சிஷ்யர் 2 மணி நேரம் விசிட்டே இருக்காரு. அவர் பேர்ல ஒரு ஆனந்தம் ஏற்படுறது, பரவாயில்லையே கஷ்டப்பட்டு எனக்காக விசிறி வீசுறாரு. ஆனா 2 மணி நேரம் ஒரு ஃபேன் போடுறது, ஐயோ பரவாயில்லையே இந்த ஃபேன் எனக்காக 2 மணி நேரம் சுத்திட்டே யாராவது சந்தோஷப்படுவோமா? படமாட்டோம். ஏன்னா இது அறிவு உள்ளது, அது அறிவு இல்லாதது. அப்ப நம்மளே இந்த ஃபேன் மாதிரியே படைத்திருக்கலாமே எம்பெருமான். எதுக்கு அறிவோடு படைத்திருக்கிறார் என்றால், அறிவோடு படைத்ததற்கு என்ன அபிப்பிராயம்னா, சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொன்னேன். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அந்த கைங்கரியத்தை பார்த்து நாம சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நாம பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம் இல்லையா, அந்த கைங்கரியத்தை பார்த்து பகவான் சந்தோஷப்படுவார். அந்த பகவான் சந்தோஷப்படுறதை பார்த்து நாம சந்தோஷப்படும். ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னா ரெண்டும் ஒண்ணே கிடையாது, ரெண்டும் வேற வேற. என்னுடைய ஆனந்தத்திற்காக நான் கைங்கரியம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னா அது அகங்காரம், அது படக்கூடாது. ஐயோ இன்னைக்கு பகவான் என்னிடத்திலே கைங்கரியம் கொண்டாரே, அவர் என்னுடைய கைங்கரியத்தை பெற்று அவர் சந்தோஷப்பட்டாரே அப்படின்னு நாம் சந்தோஷப்படலாம். என்ன பாக்கியம், எனக்கு என்ன பாக்கியம் இருக்கு. இன்னைக்கு பகவான் முன்னாடி இருந்து 2 வார்த்தை நான் பேசினேன் அப்படின்னா, நீங்க என்னவா நான் பேசினேன் பகவான் முன்னாடி, சந்தோஷமா நான் பேசினேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. இன்னைக்கு ஏதோ என்னை வரவழைத்து பெருமாள் சன்னிதிக்கு முன்னாடி 2 வார்த்தை என்ன பேச வைத்திருக்கிறாரே, அவருடைய கருணை என்ன அப்படின்னு சந்தோஷப்படலாம், ஆனந்தப்படலாம். ஆனா என்ன அபிப்பிராயத்தால் ஆனந்தப்படுறோம்ன்றது அந்த அபிப்பிராயத்தை மட்டும் நாம மாத்திக்கணும். அப்ப பெருமாளுக்கு நான் தடவை பண்ணேன் நன்னா பண்ணேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம்னா, இன்னைக்கு என் கையால பெருமாள் இந்த தடிகையை ஏத்துட்டாரு, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், ஏன்னா அப்படித்தான் நாம சொல்லணும். அப்போ என்ன கேட்டா, மத்தளம் காமங்கள் மாற்று, இதுக்கு விரோதமாக எங்களுக்கு ஒரு ஆசை எழுமானால், என்னுடைய ஆனந்தத்திற்காக நான் பண்ணேன் அப்படிங்கிற ஆசை எனக்கு எழுமானால் அதை நீயே போக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கணும், படியாய் கடந்து ஒரு பவளவாய் காண்பேன். தெரியுங்க எல்லாருக்கும், செடியாய வல்வினர்கள் தீர்க்கும் திருமாலே நெடியானில் வேங்கடவாயின் கோயிலின் வாசன் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கடந்து ஒரு பவளவாய் காண்பேன் குலசேகரர்கள் சொல்ல. சிம்பிளா என்ன சொல்லிருக்கலாம், படியாய் கிடப்பேன்னு சொல்லிருக்கலாம். படியா இருந்தா போருமே, அதையே பவளவாய் காண்பேன்னு சொல்றார். படியாவும் இருக்கணும், அறம்பயரும் கிடந்தியம். இத்தனை பேர் அந்த படியை மெரிச்சுட்டு போறாரு. மெரிக்கும் பொழுது அந்த படி, ஆஹா எத்தனை அடியோ இன்னைக்கு என்ன மெரிச்சா அதனால எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்குமா? நான் நினைக்காது. ஆனால் அந்த படிக்கு ஒரு அறிவு இருந்ததானால் அப்ப என்ன ஆகும், அந்த எம்பெருமான் இருக்கார். ஐயோ குலசேகர ஆழ்வார் எப்படிப்பட்ட ஆழ்வார், அவர் என்ன கொல்லிகாவலன் கூடல் நாயகர் கோழிக்கோன் குலசேகரன் இருக்கவர், அவர் இத்தனை பேர் இருக்கக்கூடிய படியா இருக்கிறாரே அப்படின்னு எம்பெருமான் என்ன பண்ணுவாராம், என்ன பக்தி என்ன பக்தின்னு ஒரு சின்ன புண்ணுவர் கொடுப்பார். யாரு? திருவேங்கடமுடையான் கோவிந்தா அவர் கொடுப்பார். அந்த புண்ணுவரை நான் சேவித்து நான் சிரிக்க வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும்னு குலசேகர ஆழ்வார் கேட்கிறார். முதல் ஆனந்தம் என்னுடையதாக இருக்கக்கூடாது. ஆனா எம்பெருமானை ஆனந்தப்படுத்தி அந்த எம்பெருமான் பெறுகிற ஆனந்தத்தினாலே ஆனந்தத்தை நான் அடையலாம். அந்த பதில் ஆனந்தமாக இருக்கலாம், முதல் ஆனந்தமாக இல்லாமல் பதில் ஆனந்தமாக இருக்கலாம். அதுதான் நம்மாழ்வார் ஒழுவில் காலெல்லாம் உடனாய் நோக்கி வழுவிலா அறிவு செய்ய வேண்டும் நாம் சொன்னோம். வழுவினால் குற்றம், குற்றம் இல்லாமல் நான் கைங்கரியம் பண்ண வேண்டும். குற்றம் இல்லாமல் கைங்கரியம் என்ன, ஏதாவது நம்ம தப்பா பண்ணிட்டோம், ஒரு பாட்டு தப்பாக விட்டுட்டோம், ஒரு வரி தப்பா செஞ்சுட்டோம், இந்த குற்றமா, நான் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் பெருமாள். பெருமாள் பொறுத்தவரைக்கும் எது குற்றம்னா, உனக்காக நீ கைங்கரியம் பண்ணினாயானால் அது பெருமாளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வழுவிலா அடிமை, வழு என்பது வழுவாவது தனக்கு என்ன பண்ணுவது அப்படின்னு காட்டி, என்னுடைய ஆனந்தத்திற்காக நான் பண்ணக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு நினைத்தால் அதை பெருமாள் ஏற்றுக்கவே மாட்டார். இதோ என்ன பாக்கியம் இன்னைக்கு நம்மிடத்திலே பெருமாள் கைங்கரியம் பெறுகிறாரே அப்படின்னு அந்த நினைவோடு நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
இதுதான் தனக்கேயாக எடை கொள்ளும் மீதேன்னு நம்மாழ்வார் சொன்னார். வழிவிழா அடிமைன்னு சொன்னார். பணியாய் கிடந்தும் பவளவாய் காட்டேன்னு சொன்னார். மத்தளம் காமங்கள் மாத்து எல்லாம் ஒரே ஆழ்வார்கள் எல்லாரும் இதே அர்த்தத்தை தான் மறுபடியும் மறுபடியும் உணர்த்தி சொல்கிறார்கள். சித்தம் திருவிழாவெல்லாம் முக்கியமான பாசுரம்னா ஏன் பெருமாளுக்கு நாம் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறது இந்த பாசுரம். அந்த கைங்கரியத்தை எந்த மனோபாவத்தோடு பண்ணணும்னு தெரிவிக்கிறது இந்த பாசுரம். இதுதான் திருப்பாவை. இதோட முடிஞ்சிடுது திருப்பாவை. இல்லையே இன்னொரு பாட்டு இருக்கேன்னா இதோட பாவை நோன்பு முடிந்து விடுகிறது. நாளை பாட்டு வங்கக்கடலில் இந்த பாட்டு இருக்கேன், அது ஆண்டாளாவே சொல்லக்கூடிய பாட்டு. 29 பாட்டு ஆண்டாள் கோபிகையாக சொல்லக்கூடிய பாட்டு. ஆனா 30வது பாட்டு ஆண்டாளாகவே சொல்லக்கூடிய பாட்டு. அதனால இத்தோடு திருப்பாவை முடிவடைகிறது. இந்த திருப்பாவை நோன்பு முடிவடைகிறது. ஆண்டாள் என்ன சொல்லி முடிச்சா? பெருமாளிடத்திலே கண்ணனிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்தித்து முடித்தாள். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருப்பார் உபன்யாசம் பண்ணவர்? கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ஆண்டாள் பாவை நோன்பு நோக்கிறாள்னு சொன்னா இல்லையா? அது தப்பு. முதல்ல அதை ஆரம்பிக்கும் போது அப்படி சொன்னாதான் எல்லாரும் வருவா. முதல்லயே கைங்கரியம்னு சொல்லிட்டா புத்தேவல் அப்படியே முதல் பாட்டே சொல்லிட்டா என்னமோ சொல்றா நமக்கு தெரியாத பாட்டை நாம அந்த பக்கமே போக வேண்டாம். ஐயா எத்தனை மணிக்கு பொங்கல் கொடுப்பான்னு கழுது அப்ப போனா போகணும்னு வந்து எழுதுவா எல்லாரும். அப்ப முதல்ல சொல்லும் பொழுது ஆண்டாள கல்யாணம் நமக்கு உடனே தெரியுமா? பக்கத்தாத்துல ஏதோ கல்யாணமா, யார் பொண்ணு தெரியுமா, யார் பையன் தெரியுமா, ஆர்வமா நம்ம போய் பழகப்பட்டுட்டோம். அதனால ஆண்டாள் பார்த்தா முதல்ல கல்யாணம் சொல்லுவோம், அப்பதான் இவாள்லாம் வருவார். வர வச்சுட்டு இந்த கல்யாணத்தை பத்தி நல்லா பேசிட்டு கடைசியில நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிக்கலாம். இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக திருப்பாவை இல்லை. எதுக்காக திருப்பாவை? பெருமாளத்துல என்ன வேண்டிய திருப்பாவை நோட்டாள் ஆண்டாள்? 3 பேர் தான் புரிஞ்சுதா? ஏன்னா பதில் 3 பேர் தான் சொல்றான். என்ன வேண்டி திருப்பாவை ஆண்டாள் பண்ணா? 3 பேர் தான் சொல்லியிருக்காரு. 3 பேர் தான் புரிஞ்சது நினைக்கிறேன். 30 நாளா பேசுறது உங்களதான் கேட்கிறேன். சொல்லுங்க, எதை வேண்டி எதை பெறுவதற்காக திருப்பாவை நோன்பை ஆண்டாள் மாற்றாள்? கைங்கரியம். ஒரே வார்த்தை அவ்வளவுதான். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் அவருடைய ஆனந்தத்திற்காக பண்ணணும். அதுக்காக தான் திருப்பாவை. ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பி அடுத்த வருஷம் முதல் நாள் கல்யாணம்னு சொல்லுவார். அப்ப சொல்லுங்க, சுவாமி கல்யாணம் கிடையாது, கடைசியில நீங்க கைங்கரியம் தான் சொல்ல போறீங்க, முதல் நாள் சும்மா கல்யாணம் சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம். அப்படி அந்த பெருமாளத்திலே கைங்கரியத்தை பிரார்த்தித்து பெற்றதுதான் திருப்பாவை. இந்த 29வது பாத்திரத்துல என்ன திவ்ய தேசம் என்றால் வன் துவராபதி துவாரகைங்கிற திவ்ய தேசம். கண்ணன் பிறந்தது மதுரையில, ஆனா அரசாண்டது துவாரகை. இந்த 16,000 தேவ கன்னிகைகள் நரகாசுரன் பிடிச்சு வச்சுட்டான். அவர்கள் எல்லாரும் கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டார். 16,000 கன்னிகைகளை தேவ கன்னிகைகளை கல்யாணம் பண்ணிட்டு அவளை எல்லாம் துவாரகையில வச்சு அவளோட கண்ணன் சௌக்கியமா இருந்தான். அந்த 16,000 பேர் கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணியிருப்பான். 16,000 தேவிமார் பணி செய்ய துவரை என்பதில் நாயகராகி வீட்டிருந்த மணவாளர் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அப்ப அந்த 16,000 பேர் கைங்கரியம் பண்ணியிருந்தான்னா எப்படி பண்ணியிருப்பா? அவள்லாம் கைங்கரியம் நம்மள மாதிரி நம்முடைய ஆனந்தத்துக்காக பண்ணியிருப்பா? எல்லாரும் பகவானுடைய ஆனந்தத்திற்காகத்தான் பண்ணியிருப்பா. அப்ப இந்த பாசுரத்துல எந்த திவ்ய தேசம் குறிக்கப்படுகிறது என்றால் துவாரகை என்கிற திவ்ய தேசம். திருப்பாவையும் திவ்ய தேசம் சொன்னா 29 நாள் 29 திவ்ய தேசம் பார்த்தாச்சு. 30வது பாட்டுல பட்டமாவே காணி புதுவை பட்டர் வீரான்னு இருக்கிறதுனால அது சீவலி புத்துவையே குறிக்கும். அப்ப 29 திவ்ய தேசத்தை பார்த்தோம். நம்ம ஆனா ஒரு இது எடுத்துக்கலாம். அடுத்த வருஷம் மார்கழி 1ஆம் தேதிக்குள்ள இப்ப 29 திவ்ய தேசம் சாமி சொல்லியிருப்பார் இல்லையா? நன்னா சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். நினைக்கிறேன் இல்லை, நான் தான் கொஞ்சம் சுமாரா சொல்லுவேன், அவர் நன்னா என்னோட நன்னா சொல்லுவேன். அந்த 29 திவ்ய தேசத்தை ஞாபகம் வச்சுட்டு இந்த 11 மாசம் நம்ம கையில இருக்கு. 11 மாசத்துல 29 திவ்ய தேசத்தை கவர் பண்ணிட்டு மார்கழி 1ஆம் தேதி வந்து சொல்லணும் கோயில் இந்த 29. ஆனா சுவாமி என்ன இப்படி சொல்லிட்டு அவசரமா பேசுறீங்களே, முதல் திவ்ய தேசமே பராபரமாச்சு, அதை நாங்க எப்படி கவர் பண்றது? கவர் பண்ணா அடுத்த மாசம் 1ஆம் தேதி வர முடியாது அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது 2 விட்டுடுவோம். 1, 2 என்ன திவ்ய தேசம்? திருப்பாக்கள் பராபரம் விட்டுடுவோம். சரி, நான் இப்படி மாத்தி சொல்றேன். 3வது பாட்டுல இருந்து 29வது பாட்டு வரைக்கும் இருக்கிற திவ்ய தேசத்தை நாம கவர் பண்ணிட்டு அடுத்த வருஷம் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லா பெருமாளையும் சேவிச்சுட்டேன்னு சொல்லணும். அப்படி நம்மளால சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். இப்படியாக இந்த திருப்பாவைங்கிற ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய பிரபந்தம். எந்த திவ்ய பிரபந்தத்துக்கு இந்த பெருமை இருக்கு? கூட்டமா வந்து அனுபவிக்கிறாள் சங்க தமிழ் மாலை. அது திருப்பாவையை தவிர வேற எதுவும் கிடையாது.
இந்த திருப்பாவை அனுஷ்டித்தவர்கள் அனுசந்தித்தவர்கள் 30 நாளும் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, நாளை சொல்ல போறா எப்பவும் திருவள்ளுவர் பற்றி கூறுவர்னு, நாளைக்கும் வந்து அந்த பலனை கேட்டு இந்த பலனைகள் எல்லோரும் பெற வேண்டும் என்று எம்பெருமான் ஆண்டாள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமத்தியை விஷ்ணுசித்தாரிய மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஒரே நிமிஷம் वेदविभ्यो ब्राह्मणेभ्यो विवेदिवे नमस्कुर्यान्नासीषं श्रीक्तये चेतायेव देवताप्रीणाति. ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். நாளை கடைசி நாள் காத்தால எல்லாருமே அவசியம் வரா மாதிரி வந்துடணும். சாதாரண ஈவினிங் வந்து 5 மணிக்கு போகிற பாடு 7:30 மணிக்கு கல்யாணம் வச்சுருவோம். 8 மணிக்கு கோட்சி ஆண்டாள் சந்தில் அவசியம் எல்லாருமே அவசியம் வந்து பூர்த்தி பண்ணிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். சுவாமி வந்து திருவள்ளி கணேசி அவர் தெரியாத வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்பீக்கர் அவர் தெரியாதவளே இருக்காது. கண்டிப்பாக நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். திருவள்ளிக்கணி சுவாமி வேங்கட கிருஷ்ணன் சுவாமியோட குமார். அவர் நான் காத்தால பார்ப்போம். நாங்கள் 7 மணிக்கு கோச்சிக்கிற மாதிரி வருது. முடிச்சுட்டு நம்மளாம் போயிடுவோம். அவர் சாயங்காலம் வருது 7 மணிக்கும். பட்மீரில் வந்து குஜராத் அங்கே போயிட்டு வந்து அதே ஆதாயத்தில் தான் முக்கால்வாசி இருக்கு. அவ்வளோ கைங்கரியம் பண்ணுற த்ரூஅவுட் தமிழ்நாடு த்ரூஅவுட் இந்தியா. அது மாதிரி வந்து ரொம்ப அபூர்வம். நம்மளுடைய சுவாமி வந்து ரொம்ப திருப்பதி சுவாமி ரெடியாக அவசியம் நாளைக்கு எல்லாருமே வந்துடணும். கடைசி நாள் காத்தாலே வரணும், சாயங்காலம் வரணும். உள்ளே